ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு பற்றி பார்க்கலாம். அது வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு பார்ட் வந்து யூனிட் 5லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதில் 10th வந்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே ஒரு 3 லெசன் டு 5 லெசன் இருக்குது. அந்த 5 லெசன் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கனாவே உங்களுக்கு ஃபுல்லாக கான்ஸ்டியூஷன் வந்து கவர் ஆகிடும். இதிலேருந்தே வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. அண்ட் கான்ஸ்டிடியூஷன் வந்து நீங்கள் கதை மாதிரி படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸி. எப்படின்னா கான்ஸ்டியூஷன்றது வேறு எதுவுமே கிடையாது. நம்மளுக்கான ஒரு புக்கு. அது வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போமே. இப்போ நம்மளுக்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் ரூல்ஸ் இருந்துச்சுன்னா தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நடப்போம் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம நாடு சுதந்திரம் ஆன பிறகு அந்த ஒரு புக்கு வந்து க்ரியேட் பண்ணாதான், அந்த ரூல்ஸ் க்ரியேட் பண்ணங்கிறதுக்காக யாரெல்லாம் வந்து அந்த புக்கை வந்து எழுதினாங்க, யாரால் எழுதப்பட்டுச்சு, எத்தனை பேர் அந்த கூட்டம் வந்து இது பண்ணாங்க, எத்தனை கூட்டம் வந்து நடந்துச்சு, எத்தனை அமர்வு நடந்துச்சு, அந்த அது எழுதுறதுக்கான செலவு எவ்வளோ ஆச்சு, எத்தனை நாடுகளை பார்த்து வந்து அந்த அரசியலமைப்பு வந்து எழுதினாங்க இப்படின்றதெல்லாம் வந்து பேசிக்கான இந்த லெசனில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இது வந்து ஒரு லெசனாக படிக்காமல் இது இப்படியெல்லாம் நடந்துச்சா, இதெல்லாம் இது பண்ணி தான் இப்போ நம்ம வந்து இந்த அதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ நம்ம இருந்துகிட்ருக்கோமா அப்படின்றத வச்சிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாகவே வந்து புரிஞ்சிடும். ஸோ வாங்க பார்க்கலாம். 10th வந்து ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த அரசியலமைப்பு அப்படின்றதுனா ஒரு நாட்டினோட நிர்வாகம் எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றத பிரதிபலிக்கக்கூடிய சட்டம் தான் வந்து அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்வாகம் இருக்கு இல்லையா? அந்த நிர்வாகம் வந்து எந்த அளவுக்கு வந்து கொள்கைகள்லாம் வச்சுருக்கு, அந்த கொள்கைகள்லாம் சொல்கிறது தான் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம். அதனுடைய நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு அச்சாணியே எது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் தான். அரசியலமைப்பு அப்படின்ற கொள்கை ஃபஸ்ட்டு எங்கே வந்து தோன்றுச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அதான் அமெரிக்கா சொல்கிறோம் இல்லையா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுஎஸ்ஏ, அங்கேருந்து தான் வந்து தோன்றுச்சு. இது வந்து குரூப் 4 கொஸ்டின். அப்புறம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். இது எப்படி பண்ணாங்க, எப்படியெல்லாம் உருவாக்குச்சு, எப்படியெல்லாம் இதுவாச்சுன்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். 1946 அதாச்சு 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. அதாச்சு அரசியலமைப்பு உருவாக்கணுன்றதுக்காக ஒரு நிர்ணய சபை வந்து நிர்ணயித்தாங்க. எதனுடைய அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சரவை தூதுக்குழு 1946ஆம் ஆண்டு வந்து தூதுக்குழு ஒன்று அமைப்பாங்க. அதனுடைய பேஸாக வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்றாங்க. இந்த நிர்ணய சபையில் வந்து பார்த்தீங்கன்னா 292 மாகாண பிரதிநிதிகள் இருந்தாங்க. ப்ளஸ் வந்து 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க. ப்ளஸ் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர், பலுசிஸ்தானில் சார்பில் 1 என மொத்தமாக சேர்த்து 389 பேர் வந்து உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க. ஓகேங்களா? இது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுறோம். அந்த டைமில் வந்து இதில் இத்தனை இத்தனை எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது ஒரு மெத்தட் ஆஃப் வோட்டிங்கில் மூலமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை. எத்தனை உறுப்பினர்கள் மொத்தமாக இருந்தாங்க? 389 பேர். இந்த சபையில் மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர்? 292 பேர். ஸோ இந்த ஒரு டேட்டா வந்து நமக்கு தேவைப்படும். சுதேச அரசுகளில் வந்து 93 பேர். அப்புறம் முதன்மை ஆணையர்கள் அப்படின்றது இதில் வந்து 3 பேர். ஆக மொத்தம் சேர்த்து இதெல்லாம் பலுசிஸ்தானில் ஒருத்தர். இதெல்லாம் சேர்த்து தான் 389 பேர் அப்படின்றது வருது. இதை கொஞ்சம் டேட்டா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் 2 டைம் பார்த்தாவே அந்த டேட்டா வந்து ஞாபகம் வந்துடும் மைண்டில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சபையினுடைய அரசியல் நினைவு சபையினுடைய முதல் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. அதாச்சும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி தான் ஃபஸ்ட்டு கூட்டம் நடக்கும். அதனுடைய தற்காலிக தலைவராக வந்து மூத்த உறுப்பினராக இருந்தவங்க யார் அப்படின்னா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. எண்ணிக்கை டிசம்பர் 9. அதுக்கு அடுத்த நாளே அவர் வந்து என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தொடர் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அது நடந்துட்டு இருக்கும்போதே அவர் இறந்துருவார். இறந்துட்டாருன்னு உடனே அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை வந்து முதல் அரசியலினுடைய நிர்ணய சபையினுடைய தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா?
HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாச்சும் தலைவர் இருக்கார் அப்படின்னா துணைத் தலைவர் இருந்தால் தானே ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. அதனால் யார் யார்? HC முகர்ஜி, கிருஷ்ணமாச்சாரி. இந்த கூட்டத்தொடர் வந்து எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றுச்சு அப்படின்னா 11 அமர்வுகளாக நடைபெற்றுச்சு. எத்தனை நாட்கள் நடைபெற்றுச்சு? 166 நாட்கள். இந்த டேட்டா வந்து கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எத்தனை திருத்தங்கள்? அதாச்சும் ஒரு எழுதிட்டாங்க அப்படின்னா அப்படியெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. அதை வந்து இன்னுமே அந்த அலசி ஆராய்ஞ்சு இதை இப்படி திருத்தலாம், இதை இப்படி திருத்தினா நல்லாயிருக்கும், இதை இப்படி திருத்தினா நல்லாயிருக்கும்னு சொல்லி அப்போவே வந்து எத்தனை திருத்தங்கள்? 2473 திருத்தங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 2, 3 ஃபஸ்ட்டு 2 போட்டுங்க, லாஸ்ட்டு 3 போட்டுங்க, நடுவில் 47. 47ன்றது நம்ம சுதந்திரம் கிடைச்சது ஆண்டு இல்லையா? 1947. ஸோ அதை வந்து நடுவில் போட்டுக்கோங்க. ஸோ 2, 4, 7, 3ன்றது வந்துடும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு க்ளூ வேர்ட்ஸ் அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு வரைவு குழு தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இந்திய அரசியலமைப்பு யாரோட தலைவரின் தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்டது? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். டாக்டர் BR அம்பேத்கர். ஸோ அவர் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுறாரு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய முகவரை மொத்தம் எத்தனை பாகங்களை கொண்டிருக்கு அப்படின்னா 22 பாகங்கள் வந்து கொண்டிருக்கு. 395 சட்டப்பிரிவுகள் வந்து கொண்டிருக்கு மற்றும் 8 அட்டவணைகள் கொண்டு இருந்துச்சு அப்போ எழுதினப்போ. ஓகேங்களா? 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த அரசியலமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 1946ல் ஸ்டார்ட் பண்ண அந்த கூட்டம், அதிலிருந்து இது ஸ்டார்ட் பண்ணி 1949ஆம் ஆண்டு எப்போது நவம்பர் 26ஆம் நாள் தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் எத்தனை பாகங்கள் இருந்துச்சு? 22. 300 சட்டப்பிரிவுகள்னு ஆர்டிகல்ஸ் எத்தனை இருந்துச்சு அப்போது? 395. அட்டவணைகள் எத்தனை இருந்துச்சு? 8 அட்டவணைகள் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்ட நடைமுறைக்கு வந்தது. ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட இதில் வந்து நீங்கள் கவனிக்கணும் என்னென்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் வந்து நவம்பர் 26. ஓகேங்களா? ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26, 1949. இது நடைமுறைக்கு வந்தது நாள் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதை வந்து ஒரு நாள் ஏற்றுக்குவாங்க, அதை நடைமுறைப்படுத்தி மறுநாள் இன்னொரு நாள் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த நாள் என்றைக்குன்னா அதுக்கு அடுத்த வருஷமே 1950 ஜனவரி 26. அந்த நாள் தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் என்ன நாளாக கொண்டாடுறோம்? குடியரசு தினம், ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடுறோம். ஓகேங்களா? இந்த அரசியலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா யாரால் எழுதப்பட்டுச்சு அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அது யாருன்னா பிரேம் விஹாரி நரேன் ரேசடா அப்படின்றவரனால வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் வந்து அவருடைய கைப்பட வந்து எழுதியிருக்காரு. யார்? பிரேம் விஹாரி நரேன் ரைசடா அப்படின்றவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிறப்பு கூறுகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து உலகிலுள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் நீளமானது. நம்மளோட அரசியலமைப்பு மிகவும் நீளமானதுன்றாங்க. அதனுடைய கருத்துக்கள் பல நாடுகள்லேருந்து எடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எத்தனை நாடுகள்னு சொல்கிற டேட்டாலாம் வந்து இருக்குது. நம்ம சின்ன கிளாஸில் இருக்குது. அந்த எந்த கிளாஸ் புக்குன்னு தெரியல. 60 நாடுகள் 60 நாடுகளுடைய அரசியலமைப்பு அதை எடுத்து தான் வந்து நமக்கு அதை சர்ச் பண்ணி என்னென்ன அப்படின்றது இது பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. ஃப்ளெக்சிபிள் நான் ஃப்ளெக்சிபிள்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி. நம்மளை இந்த அரசியலமைப்பு திருத்தவும் முடியும், ஒரு சில இது வந்து திருத்தவும் முடியாது. ஓகேங்களா? அது நீங்கள் உள்ளே படிக்கும்போது உங்களுக்கே தெரியும் என்ன இது கான்செப்ட்னு சொல்லி. இந்தியாவை வந்து சமய சார்பற்ற ஒரு நாடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்ட்ரிலாம் வந்து முஸ்லீம் மட்டும்தான் இது பண்ணணும், கிறிஸ்டின் மட்டும் அப்படி இருக்கும் இல்லையா? இங்கே வந்து அப்படி கிடையாது. இந்தியாவை வந்து சமய சார்பற்ற எல்லா சமயங்களுமே நம்ம இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? சுதந்திரமான நீதித்துறையை வந்து வழங்குது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை வந்து அறிமுகப்படுத்தியதோடு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்குமே வந்து சட்ட வாக்குரிமை வந்து அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வந்து அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு
வயது வந்தோர் வாக்குரிமை அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முகவரை பார்க்கலாம். முகவரை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முகவுரைன்றது ப்ரீஆம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். அரசியலமைப்பினுடைய அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை வந்து குறிக்குது அப்படின்றாங்க. இது வந்து பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பினுடைய திறவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. முகவுரை எப்படி சொல்கிறாங்க? அரசியலமைப்பின் திறவுகோல். அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எது அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்பாங்க. முகவுரை அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் வந்து ஒரு கீ அப்படின்ட்டே கூட சொல்லலாம். இது வந்து அரசியலமைப்பினுடைய அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை வந்து உள்ளடக்கியது. இது வந்து 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம். ஸோ குறிக்கோள் தீர்மானத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த அரசியலமைப்பினுடைய முகவுரை அமைந்துள்ளது அப்படின்றாங்க. குறிக்கோள் தீர்மானம்ன்றது ஒன்றும் இல்லைங்க. ஜவஹர்லால் நேரு இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெற்றுச்சு ஒரு கூட்டம். அப்புறம் 11ஆம் தேதி ஒரு கூட்டம், 2வது கூட்டம், 3வது கூட்டம், அதாவது கடைசி கூட்டம் டிசம்பர் 13. அந்த கூட்டம் நடந்துச்சு இல்லையா 1946. அந்த டிசம்பர் 13ஆம் தேதி தான் வந்து அவர் வந்து ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். இந்த அரசியலமைப்பு இப்படியெல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு நோக்கம் இருக்கணும், இந்த சட்டம் கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது அறிமுகப்படுத்தியிருப்பார். அதுதான் குறிக்கோள். முகவுரை பார்க்கலாம். முகவுரைன்றது ப்ரீஆம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பினுடைய முன்னுரை அப்படின்ட்டு சொல்லலாம். அறிமுகம் இல்லை முன்னுரை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பினுடைய திறவுகோல் அப்படின்றாங்க. ஓகேங்களா. 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவினுடைய குறிக்கோள் தீர்மானத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த முகவுரை வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1947ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அந்த திருத்தத்தில் தான் ஒரே ஒரு முறை தான் இந்த முகவரியை வந்து திருத்திருப்பாங்க. ஓகேங்களா. இந்த முகவரியில் அதன்படி என்ன சொல்கிறாங்க, அந்த திருத்தத்தின்படி 3 புதிய சொற்கள் சேர்த்தாங்க. அது என்ன? சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. ஸோ இது வந்து 3 சொற்களை வந்து சேர்த்துருக்காங்க. அதுதான் அந்த திருத்தம். ஓகேங்களா. இதில் முகவரியில் என்ன வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும் அப்படின்னா, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் பண்ணி தான் முகவரியை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இதனுடைய அரசியலமைப்பின் ஆதாரம் இந்திய மக்கள் தான் அப்படின்றது வந்து நம்ம அறியலான்றாங்க. இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்றத வந்து முகவரை வந்து கூறுது. இது வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆர்டராக பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. எப்படி வந்து முகவரை இது கூறுது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை மாற்றி கொடுத்துட்டு அந்த ஆர்டர் வைஸ் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் 4 கொஸ்டின் நினைக்கிறேன், குரூப் 4 குரூப் 2 தெரியல, கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லது. 1789ஆம் ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போது தான் வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ற ஒரு 3 வார்த்தை வந்து முழக்கங்களாக இருந்துச்சு. இது இந்திய அரசியலமைப்புடைய முகவரியில் வந்து முக்கியத்துவம் தரப்பட்டுச்சு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குடியுரிமை அப்படின்றது சிட்டிசன் அப்படின்ற ஒரு சொல்லிலிருந்து, அது வந்து என்ன மொழிச்சொல்? சிட்டிசன் அப்படின்றது வந்து சிவிஸ் என்ற லத்தீன் மொழிச்சொல்லிலிருந்து தான் பெறப்பட்டுச்சு. இதுக்குனுடைய அர்த்தம் என்ன? ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பது ஆகும். ஓகேவா. இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை தான் வழங்குது நம்ம இந்தியா. இதே அமெரிக்காவில் போனீங்கன்னா ரெட்டை குடியுரிமை இருக்குது. ஸோ 2 மாகாணத்தில் ரெண்டு சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கியிருக்கணும். இங்கே நமக்கு ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே போனாலும் ஒரே சிட்டிசன்ஷிப் தான். ஓகேங்களா. இது வந்து இந்த குடியுரிமையை வந்து சட்டப்பிரிவு என்னென்ன சொல்லுது அப்படின்னா 5லிருந்து 11 வரைக்கும் சொல்லுது. பகுதி 2ல். ஓகேங்களா. பகுதி 2 சட்டப்பிரிவு எத்தனை? 5லிருந்து 11. இது வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு? 1955. இது வந்து என்ன சொல்லுது? ஒரு இந்தியர் குடியுரிமையை எப்படி பெறலாம், எப்படி இழக்கலாம் அப்படின்ற ஒரு 2 விஷயத்தை வந்து இந்த குடியுரிமை சட்டம் வந்து சொல்லுது. ஒரு இந்தியர் வந்து குடியுரிமை எப்படி பெறலாம் அப்படின்னா 5 வழியில் பெறலாம். இதை குடியுரிமை எப்படி இழக்கலாம் அப்படின்னா எத்தனை வழிகள்னா 3 வழிகளில் வந்து இழக்கலாம். ஸோ குடியுரிமை பெறுதல் எத்தனை வழின்னு சொன்னோம்? 5 வழி சொன்னோமா? அந்த 5 வழி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பின் மூலம் ஒருத்தர் 1950ஆம் ஆண்டுக்கு ஜனவரி 26
அந்த தினத்துக்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாருக்குமே இந்திய குடியுரிமை வந்து இருக்குது அப்படின்றாங்க. இதே வம்சாவளி மூலம் அப்படின்னா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றைக்கோ இல்லது அதுக்கு அப்புறமா வெளிநாட்டில் ஒரு குழந்த பிறக்குது, அவங்களோட அப்பா அம்மா வந்து இந்தியராக இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வம்சாவளி மூலமாக என்ன வந்துடும், அந்த குழந்தைக்கு குடியுரிமை வந்துடும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பதிவின் மூலம். பதிவுனா என்ன, ஒரு பொருத்தமான அங்கீகாரத்துடன் வந்து ஒரு இந்திய குடிமை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணும்போது அந்த பதிவின் மூலம் வந்துடுது. இயல்புரிமை மூலம் அப்படின்னா ஒரு வெளிநாட்டவர் வந்து இயல்புரிமை கூறி எனக்கு இது வேணும் இந்திய குடியுரிமை அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கத்தின் மூலமாக வந்து பெறலாம். அதுக்கடுத்து பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் ஒரு நாடோடு இன்னொரு நாடை வந்து இணைக்கிறாங்க. இணைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னாகும், அந்த நாட்டினுடைய குடியுரிமை வந்து அந்த நாட்டினுடைய மக்களுக்கு இந்திய குடியுரிமை வந்து நம்ம நாட்டில் இருக்கோம் அப்படின்றது குடியுரிமை வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை இழத்தல். குடியுரிமை இழத்தல் வந்து 3 வழிகளில் பண்ணுறாங்க. அது என்னென்னா, குடியுரிமை வந்து துரத்தல், முடிவுரை செய்தல், இழத்தல் அப்படின்ற ஒரு இது. துரத்தல்னா தாமாகவே வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி குடியுரிமை துறக்கிறது. இழத்தல் அப்படின்றது போது வேறு ஒரு நாட்டில் வந்து குடியுரிமை நீங்கள் பெறும்போது அது வந்து முடிவுக்கு வந்துடும். அதாச்சும் இந்திய நாட்டினுடைய குடியுரிமை ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அதான் முடிவுரை செய்தல்ன்றாங்க. இழத்தல் அப்படின்னும் போது ஏதாச்சும் ஒரு தவறான ஒரு பிரதிநிதித்துவமாக இல்லை மோசடி மூலமாக வந்து குடியுரிமை பெற்றிருக்காங்க அப்படின்றது தெரிய வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தண்டனை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய கவர்மெண்ட்டு அவங்களுடைய குடியுரிமையை ரத்து பண்ணிவிடுவாங்க. அதுதான் வந்து இழத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் இருக்க இது ஃபஸ்ட் கிளாஸ்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.